ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் ஃப்ரீ கோர்ஸ் அது வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் VLANIAS.in வெப்சைட்குள்ளே வந்து என்டர் ஆகிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்கள் மொபைலில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த ஹாம்பர்கர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேண்டிங் பேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகினோ சைனப்போ பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் இமெயில் அட்ரஸை வச்சு நீங்கள் புதுசாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி தான் நீங்கள் புது அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்படி இல்லை, சிம்பிளாக ஒன் கிளிக்கில் நான் சைன் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு இந்த சைன் அப் அண்ட் சைன் இன் வித் கூகுள் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் பேஜுக்குள்ளே டைரெக்டாக என்டர் ஆகிடும். இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட அக்கௌண்ட் டேஷ்போர்ட். இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே கிடைக்கும். உங்களோட நோட்டிஃபிகேஷன், டேஷ்போர்ட், நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கிற கோர்சஸ் அண்ட் உங்களோட ப்ரொஃபைல், குரூப்ஸ், ஸோ செஷன் இன்ஃபர்மேஷன், விஸ் லிஸ்ட், கேலண்டர், உங்களோட டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் பேஜ், ஸோ இது எல்லாமே வரும். இப்போ கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த ஹாம்பர்கர் பட்டனை திரும்ப ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் இந்த இனிஷியேட்டிவ் செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ்னு ஆப்ஷன் வரும். அதையும் இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ்ல ரெண்டு கோர்ஸ் காட்டும். ஒன்று வந்து ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் வேரியஸ் இஷ்யூஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து லேண்ட் ஆவீங்க, கோர்ஸ் பேஜில். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸுக்கான ஓவர்வியூ, கரிக்குலம் ரிவ்யூஸ் எல்லாமே காட்டும். இன்னும் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஸ்டார்ட் கோர்ஸை கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களோட லேர்னிங் பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ வந்த உடனே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் உங்களோட லேர்னிங் பேஜ். இதில் வந்து சைடில் இந்த ஒரு ஹாம்பர்கர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரிக்குலம் வந்து வரும். ஸோ உங்களுக்கான வீடியோ லிஸ்ட் வந்து வரும். இதில் வந்து நீங்கள் பர்டிகுலர் மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்டோபர் மாதத்துக்கான ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னுமே ஃபர்தராக உங்களுக்கு எல்லா எடிட்டோரியலுமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா அக்டோபர் மாதத்துக்கான இந்த ப்ளஸ் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அக்டோபர் 1க்கான வீடியோ இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோ பேஜில் உங்களுக்கு கீழே வந்து இந்த கோர்ஸோட ஓவர்வியூ, ஸோ சிலபஸ் லிங்கேஜ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மியூட்டில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மியூட்டை வந்து எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் வந்து சவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நீங்கள் திரும்ப வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு போகணும் அப்படின்னா லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் போயிடும். அண்ட் இதில் வந்து இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுலேயே நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டைம் ஸ்டாம்ப்டு நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும், இல்லை ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்ச டவுட் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நோட்ஸாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நோட் வந்து போட்டுக்கலாம். அது பர்டிகுலர் டைம் ஸ்டாம்போட அட்டாச் ஆகிடும். அண்ட் வேரியஸ் டைமில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆல் நோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக நீங்கள் எவ்வளோ நோட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் வந்துடும். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோம் பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போய்க்கலாம். ஸோ ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட், டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் லாக் அவுட்னு வரும். நீங்கள் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து போயிடும். அக்கௌண்ட் பேஜில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் வந்துடும். அண்ட் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமே யோர் கோர்சஸில் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான கோர்ஸோட லிஸ்ட். இங்கேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து வெளியே வரணும், லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் அக்கௌண்ட் பட்டன் போங்க. நீங்கள் லாக் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். அண்ட் இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சில டெஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அண்ட் வேரியஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட ரிசல்ட் எல்லாம் இந்த பேஜில் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ வந்து நான் லாக் அவுட் பண்ணுறேன். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி கோர்ஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.